ஆதிரா ஜங்ஷனில் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். தோலெல்லாம் நல்லா பீலர் வச்சு சீச்சி எடுத்துக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்க கட் பண்ணுறதுக்கு அதோட 2 பக்கம் முகனைகளையும் கட் பண்ணி அதை நீங்கள் சமையலில் வேறு எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு அப்படியே சைடில் திருப்பிட்டு நல்லா கொஞ்சம் அகலமாக நீங்கள் ஸ்லைஸ் போட்டுக்கோங்க, இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி. அப்போ தான் நம்மளுக்கு ஒன்று போல் நீல வாக்கில் கட் பண்ண வரும். இன்னொன்று நம்மளுக்கு ரொம்ப தின்னாக நம்ம வெட்டிட்டோன்னா குச்சி குச்சாக போயிடும், ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்லைஸையும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அகலமாகவே கட் பண்ணிக்கோங்க. ஒன்று போல் இருக்கிற பீஸெல்லாம் எடுத்துகிட்டு ஏதாவது ஓரங்களில் இருக்கிறது தின்னாக இருந்துச்சுன்னா அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு கடைசி கூட பொரிச்சிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிட்டு அதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கையெல்லாம் அதில் சேர்த்துடுங்க. இந்த உப்பு உருளைக்கிழங்குல இறங்கிடும். அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். அப்போ தான் அந்த மாவு தன்மையெல்லாம் தண்ணியில் இறங்கிடும். இப்போ பாருங்கள் தண்ணியோட கலர் எவ்வளோ மாறி இருக்குன்னு. இந்த ஊறின உருளைக்கிழங்க டிஷ்யூ பேப்பரை விரித்து அதில் போட்டுட்டு மேலும் அது மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த ஈரத்தெல்லாம் அப்படியே ஒத்தி எடுத்துருங்க. அது கொஞ்சம் நேரம் அப்படியே காயட்டும். இப்போ கடாயில் நான் கடலெண்ணெய் ஊற்றியிருக்கேன். இந்த உணர்த்தி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு பீசஸை பூரா அப்படியே அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பொரிய விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு உடனேலாம் கிறிஸ்பி ஆகிடாது. ஒரு ரவுண்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எல்லாத்தையும் பொரித்து எடுத்து லேசாக ஆறவும் திரும்பவும் கடாயில் அதே எண்ணெயில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கிறிஸ்பியாக வந்துடும். அவ்வளோதான், நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்களுக்கு பிடிச்ச டொமேட்டோ சாஸ் இல்லை ரெட் சில்லி சாஸ் எது கூடனாலும் நீங்கள் சேர்த்து பரிமாறலாம். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.